பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். ஜெபம் செய்வோம். அளவற்ற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த காலை பொழுதிலே உம்மை ஆராதிக்க தொழுது கொள்ள உம்முடைய பாதத்தை நாங்கள் நாடி வந்திருக்கின்றோம். உமது தெய்வீக பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருக்கட்டும். பரிசுத்த ஆலயத்திலே உம்மை தொழுது கொள்கின்ற பொழுது உமது ஆவியானவரால் எங்களை வழிநடத்த தாழ்மையாக ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை அனைவருக்கும் ஆசீர்வாதமாக திகழட்டும். இயேசு ரட்சகர் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கடவுளின் நாம மகிமை காட்டுவது ஆராதனை காரணமாக பாமாலையின் 44வது பாடல் உன்னதமான கர்த்தரே இவ்வோய்வு நாளை அதே பாமாலை 44.
இதிலே களிக்கூர்ந்து மகிழ கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. திரியேக கடவுளை போற்றுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீ பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே, நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரை, நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரை, நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறைந்த எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாகவும் நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் காத்திருந்தாலும் உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ள வேண்டேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நாம் முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். முதலாவது பாவ அறிக்கையை அவர் சேர்ந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உடைய வழிகளை விட்டு வழியை அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் விலகி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவர்களை செய்யாமல் செய்யத்தகாதவர்களை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவதையின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதர்கள் அருள் செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்வாகப்பட்ட குற்றவாளிகளாகிய எங்களுக்கும் தப்பிதங்களை அர்ப்பணிக்கிற எங்களுக்கு பொறுமையாயும் பாவத்தின் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் உள்ளவர்களாக உடைய பரிசுத்தமான மகிமைக்காகும்படி நாங்கள் எங்களுடைய பக்தியும் நீதியும் எழுதுவத்தையும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறோம். ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிகழ்ச்சியை நமக்கு கட்டளையிட்டபடி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையையும் தேற்றங்களையும் தந்தருவாராக. ஆமென். முதலாவது வேத பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் திருமறை பாடம் தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் முடிய. Daniel chapter 3 verses commencing from 12 to 18. தானியேல் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல். பாபிலோன் மாகாணத்தின் காரியங்களை விசாரிக்கும்படி நீர் ஏற்படுத்தின சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்னும் யூதரான மனுஷர் இருக்கிறார்களே, அவர்கள் ராஜாவாகிய உம்மை மதிக்கவில்லை. அவர்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருக்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது நேபுகாத்நேச்சார் உக்கிர கோபம் கொண்டு சாத்ராக்கையும் மேஷாக்கையும் ஆபேத்நேகோவையும் அழைத்து கொண்டு வரும்படி கட்டளையிட்டார். அவர்கள் அந்த புருஷரை ராஜாவின் சமூகத்தில் கொண்டு வந்து விட்டபோது நேபுகாத்நேச்சார் அவர்களை நோக்கி, சாத்ராக்,
மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் என் தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நான் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருந்தது மெய்தானா? இப்போதும் எக்காளம், நாகசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவித கீத வாக்கியங்களின் சத்தத்தையும் நீங்கள் கேட்கும்போது தாழ விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாய் இருந்தால் நல்லது. பணிந்து கொள்ளாதிருந்தீர்களே ஆகிய அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்படுவீர்கள். உங்களை என் கைக்கு தப்புவிக்கப் போகிற தேவன் யார் என்றான். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகி உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்கள். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் திருமறை பாடம் வாசித்து முடிந்தது. இரண்டாவது வேத பாடம் வாசிக்க கேட்போம். The second reading is taken from the book of Acts, chapter 18, verses beginning from 24 to 28. Acts 18, beginning from 24 to 28. Meanwhile, a Jew named Apollos, a native of Alexandria, came to Ephesus. He was a learned man with a thorough knowledge of the scriptures. He had been instructed in the way of the Lord, and he spoke with great fervor and taught about Jesus accurately, though he knew only the baptism of John. He began to speak boldly in the synagogue. When Priscilla and Aquila heard him, they invited him to their home and explained him the way of God more adequately. When Apollos wanted to go to Achaia, the brothers encouraged him and wrote to the disciples there to welcome him. On arriving, he was a great help to those who by grace had believed, for he vigorously refuted the Jews in public debate, proving from the scriptures that Jesus was the Christ. Here is the reading. செய்தி பாடம் வாசிக்க கேட்போம். சுவிசேஷ வேத பாடம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 9 முடிய. லூக்கா 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேறு 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2 பேராக அனுப்பினார். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆகையால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். புறப்பட்டு போங்கள். ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்க்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். பணப்பையையும் சாமான் பையையும் பாதரட்சைகளையும் கொண்டு போக வேண்டாம். வழியிலே ஒருவரையும் வினவும் வேண்டாம். ஒரு வீட்டில் பிரவேசிக்கிற போது
இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று முதலாவது சொல்லுங்கள். சமாதான பாத்திரன் அங்கே இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவனிடத்தில் தங்கும். இல்லாதிருந்தால் அது உங்களிடத்திற்கு திரும்பி வரும். அந்த வீட்டில் தானே நீங்கள் தங்கியிருந்து அவர்கள் கொடுக்கிறவைகளை புசித்து குடியுங்கள். வேலையாள் தன் கூலிக்கு பாத்திரனாய் இருக்கிறான். வீட்டுக்கு வீடு போகாதிருங்கள். ஒரு பட்டணத்தை நீங்கள் பிரவேசிக்கிற பொழுது ஜனங்கள் உங்களை ஏற்றுக்கொண்டால் அவர்கள் முன் வைக்கிறவைகளை நீங்கள் புசித்து அவ்விடத்திலுள்ள பிணியாளிகளை சுத்தமாக்கி தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறது என்று அவர்களுக்கு சொல்லுங்கள். யாதொரு பட்டணத்தில் நீங்கள் பிரவேசிக்கிற பொழுது ஜனங்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதன் வீதிகளில் போய் எங்களை ஒட்டின உங்கள் பட்டணத்தின் தூசியையும் உங்களுக்கு விரோதமாய் துடைத்து போடுகிறோம். ஆயினும் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்வீர்களாக என்று சொல்லுங்கள் என்பது வாசிக்க வேண்டிய சுவிசேஷ வேத பாடம் வாசித்து முடிந்தது. புத்தெழுச்சி பாடல்களிலே 370 பாடல் இயேசுவை வாழ்க்கையில் ஆட்டுங்களே, பேச்சில் அல்ல செயலில் அல்ல, இயேசுவை வாழ்வதாய் ஆட்டுங்களே. புத்தெழுச்சி பாடல் 370.
பரிசுத்த ஆவியானவரால் கொடுக்கப்பட்ட அந்த வசனங்களை எங்களுடைய சொந்த ஞானத்தால் புரிந்து கொள்ள முடியாத நிலையில் உமது உதவியை நாடி வருகிறோம். எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடும், நீர் எங்களோடு பேசும். வேத வசனங்களிலே அநேக கருத்தாழமிக்க அற்புதங்கள் இருக்கின்றன. அவைகளை புரிந்து கொள்கின்ற ஆற்றலை உமது ஆவியானவரால் எங்களுக்கு தந்துதவ தாழ்மையாக ஜெபிக்கின்றோம். வசனங்களை படித்து தியானித்து கேட்கின்றவர்களாக மட்டுமின்றி அவற்றுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்து உமக்கு சாட்சிகளாக விளங்க கிருபைக்காக இயேசு ரட்சகர் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். திருவிதாங்கூர் சாவன்கூர் என்று அழைக்கப்பட்டது இப்பொழுது திருவனந்தபுரம் என்று சொல்லி, அப்பொழுது அது குமரி மாவட்டத்தில் இருந்திருக்கின்றது. அவைகளெல்லாம் ஒன்றாகத்தான் இருந்தன. 870 1949 வரை இந்த திருவனந்தபுரம் என்கின்றது திருவாங்கூர் அரசர்களாலே ஆடப்பட்டு வந்தது. From 870 to 1949, this Travancore was ruled by Travancore royal family. இந்த இடத்திலே நீலகண்டன் என்கின்ற ஒருவர் இருந்தார். மிகவும் அறிவாளி, நன்றாக படித்தவர். ஆகவே அரசவையிலே அவருக்கு வேலை கிடைத்தது. அந்த வேலையை நன்றாக அவர் செய்து கொண்டு வந்தார். மன்னர் மார்த்தாண்டவர்மன் அந்த நாளிலே அரசனாக அங்கிருந்தார். இந்த இடத்தில் குளச்சல் துறைமுகத்தை பிடிக்க டச் போர்க்கப்பல் ஒன்று வந்தது. அங்கே படைவீரர்கள் எல்லாம் என்று இந்த மார்த்தாண்டவர்மன் மீது படையெடுத்தார்கள். ஆனால் அந்த படையிலே டச் படை வீரர்கள் எல்லாம் தோற்று போய்விட்டார்கள். அவர்கள் எல்லோரையும் சிறைபிடித்து தன்னுடைய நாட்டுக்குள்ளேயே சிறை வைத்தான் மார்த்தாண்டவர்மன் ஆகிய மன்னன். அந்த படை தளபதியாக இருந்த பெனிடிக்டஸ் டி லெனாய் என்கின்றவர் ஒரு ரோமன் கத்தோலிக்க கிறிஸ்தவர், ஆழ்ந்த விசுவாசம் கொண்டவர். அவருக்கும் இந்த நீலகண்டன் என்பவருக்கும் நெருங்கிய நட்பு ஏற்பட்டது. இயேசுநாதரை பற்றி இந்த நீலகண்டன் அவர்களுக்கு அதிகமாக அவர் எடுத்துரைத்தார். அப்படி எடுத்துரைத்த பொழுது அவர் அந்த இயேசுவை அதிகமாக அறிந்து கொண்டு அவரை ஏற்றுக்கொண்டு அங்கிருந்த ஆலயத்திலே அவர் ஞானஸ்நானம் பெற்றார். ஞானஸ்நானம் பெற்று தேவசகாய பிள்ளை என்கின்ற பெயரிலே இந்த நீலகண்டன் என்பவர் அழைக்கப்பட்டார். இவர் கிறிஸ்துவானது மட்டுமல்ல, அநேகருக்கு கிறிஸ்துவை பற்றி போதிக்க ஆரம்பித்தார், எடுத்து சொல்ல ஆரம்பித்தார். இது மன்னனுக்கு தெரிய வருகிறது. மன்னன் அவரை கூப்பிட்டு கண்டிக்கின்றார். நீ இதெல்லாம் பேசக்கூடாது, இப்படி இயேசுநாதரை பற்றி இருக்கக்கூடாது, நீ இந்து மதத்துக்கே போக வேண்டும் என்றெல்லாம் சொல்லி அவரை அறிவுறுத்துகிறார். ஆனால் இதனையெல்லாம் அவர் கேட்கவில்லை. கேட்காமல் இருந்ததினாலே இவரை கொன்று போட இந்த மன்னர் திட்டமிடுகின்றார். ஆகவே ஒரு பொங்கல் திருநாளிலே மக்கள் எல்லோரும் விழாவிலே கலந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே, அதனால் 14/1/1752 அந்த வருடத்திலே, இவருக்கு அப்பொழுது ஒரு 40 வயது தான் இருக்கும். அப்பொழுது அவரை கழுதை மேலே எருமை மாட்டின் மேலே எருக்கம்பூ மாலையை அணிவித்து அவரை அழைத்து சென்று, ஊர்வலமாக அழைத்து சென்று, இன்றைக்கு காற்றாடி மலை என்று இருக்கின்றது, இன்றும் இருக்கின்றது. அந்த காற்றாடி மலை, ஆரல்வாய் மொழியில் இருக்கின்ற காற்றாடி மலையிலே அவரை சுட்டு கொண்டு விட்டார். திருவாங்கூர் பகுதியிலே நடந்த முதல் இரத்த சாட்சி இவர்தான், தேவசகாய பிள்ளை. ஃபர்ஸ்ட் மார்டர் இன் திருவாங்கூர் ஏரியா. உங்களில் நிறைய பேருக்கு இந்த ஹிஸ்டரி தெரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். கிறிஸ்துவுக்கு சாட்சியாக மரித்த முதல் இரத்த சாட்சியாக திருவாங்கூர் பகுதியில் இருந்தார். இந்த நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற கருப்பொருள், ஒரு தீம் என்னவென்றால், லைட்டி சண்டே, இறை மக்கள் நியாயம். லைட்டி என்று அழைக்கப்படுகின்ற இந்த மக்களின் நியாயம்
விட்னஸ் ஆஃப் தி பீப்புள் ஆஃப் காட். அதான் சப்தீமா கொடுத்துருக்காங்க. இந்த லைட்டி என்றால் யார்? லே பீப்புள். லைகாஸ் என்கின்ற கிரேக்க சொல்லிலிருந்து இந்த லைட்டி என்கின்றது வருகிறது. பீப்புள் ஆஃப் காட், இறை மக்கள். நாம் எல்லோருமே இறை மக்களாக இருக்கின்றோம். ஆனால் சாதாரணமாக கிளர்ஜி அண்ட் லைட்டி என்று சொல்வார்கள். அருட்பொழிவு பெற்றவர்கள் ஒருபுறம், இறை மக்கள் ஒரு குழுவில் இருக்கிறார்கள் என்று. ஆனால் எல்லோரும் இந்த இறை மக்கள் என்கின்ற இந்த லைட்டியிலே அடங்கி இருக்கின்றார்கள். இந்த மக்களுடைய சாட்சியங்களை குறித்து வாசிக்க கேட்ட பகுதியிலிருந்து சில குறிப்புகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகின்றேன். லூக்கா 10ஆம் அதிகாரம் முழுவதுமாக நான் வாசித்துக் கொண்டிருந்தேன். அந்த லூக்கா 10ஆம் அதிகாரத்திலே சாட்சியாக வாழ்வதற்கான தகுதிகள் அல்லது என்னென்ன முறைமைகள் இருக்கின்றன என்கிறது இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. 9வது அதிகாரத்திலே தம்முடைய சீடர்கள் 12 பேரை அழைத்து இயேசுநாதர் அவர்களை அனுப்புகின்றார் ஊழியம் செய்வதற்காக. 10வது அதிகாரத்திலே வேற 70 பேரையும் அவர் அழைத்து ஊழியத்திற்கு அனுப்புகின்றார். அனுப்பும்போது ஒரு எச்சரிக்கையோடு அவர்களை அனுப்புகின்றார். 3ஆம் வசனம், புறப்பட்டு போங்கள், ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல நான் உங்களை அனுப்புகின்றேன். Go, I am sending you out like lambs among wolves. ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல நான் உங்களை அனுப்புகிறேன். அப்படி என்றால் என்ன இதில் இருக்கிறது? ஆபத்திலே அஞ்சாத சாட்சி. A daring witness in a dangerous situation. ஆபத்திலும் அஞ்சாமல் சாட்சியாக வாழ நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள். புறப்பட்டு போங்கள் என்று அனுப்புகிறார். நீங்கள் ஆட்டுக்குட்டிகள், ஆனால் ஓநாய்களுக்குள்ளே நான் உங்களை அனுப்புகின்றேன் என்று சொல்லுகிறார். ஓநாய்கள் ஆட்டுக்குட்டிகளை பிடித்து கொன்று கதறி கடித்து முழுமையாக சாப்பிட்டுவிடும். மலைகளிலே அல்லது வேலிஸ் அண்ட் மவுண்டன்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற அப்படிப்பட்ட இடங்களிலெல்லாம் இந்த ஓநாய்கள் சுற்றி தீர்ந்து கொண்டே இருக்கும். தனியாக விடப்பட்ட வழி தெரியாமல் அலைமோதி கொண்டிருக்கின்ற ஒரு ஆட்டுக்குட்டியோ அல்லது ஆடோ தென்பட்டால் அவைகள் மேற்பாய்ந்து அவைகளை பிடிக்க காத்திருக்கும். இந்த நிலைகளிலே உங்களை நான் அனுப்புகிறேன். ஆட்டுக்குட்டி ரொம்ப சாதுவானது, அதுக்கு சண்டை போட தெரியாது, மிகவும் சாதுவானது, டிஃபென்ஸ்லெஸ் என்று நாம் சொல்லலாம். தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்ள முடியாத ஒரு நிலை அதற்கு இருக்கிறது. வழி தெரியாது, எப்பொழுதுமே மேய்ப்பனை சார்ந்து வாழக்கூடிய ஒரு ஆட்டுக்குட்டி. ஆனால் ஓநாய் அப்படி இல்லை. இந்த ஓநாய் இட் இஸ் a natural enemy of the lamb. ஆடுகளுக்கு உண்மையிலே அது பகைஞன். அந்த நிலையிலே தான் அது வாழ்ந்து வருகின்றது. இந்த லூக்கா எழுதப்பட்ட காலம் 70வது வருடம், 70 AD தான் இந்த லூக்காவை எழுதினாங்க. இவர் எழுதுகின்ற பொழுது அங்கு ரோமாபுரியிலே நடந்த நிகழ்ச்சி 64 AD-லிருந்து 313 AD வரைக்கும் 64வது வருஷத்தில் இயேசுநாதருக்கு பிறகு 64லிருந்து 313 வரை ஏறத்தாழ 250 ஆண்டுகள் இந்த persecutions of Christians ரோமாபுரியிலே அதை தொடர்ந்து இருந்த இடங்களெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டார்கள், இன்னலுக்கு ஆனார்கள். அந்த நாள் 64லே எம்பரர் நேரோ என்று சொல்லுகின்ற மன்னன் தான் ரோமிலே அவன் பேரரசனாக ஆட்சி புரிந்தான். அவன் விளையாட்டுத்தனமா வீரர்களுக்கெல்லாம் சொல்லி ரோமாபுரியை நீங்க எரித்து விடுங்கள் என்று சொன்னான். எல்லாம் போய் எரிச்சுட்டாங்க. 9 நாள் எரிஞ்சதுங்க. நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. நிறைய பில்டிங்ஸ் எல்லாம் பாழாயிடுச்சு. மற்ற ஜனங்கள் எல்லாம் கொந்தளித்தார்கள், என்ன இது இவனே கொடுத்துட்டானே என்று சொல்லி.
அதனை தவிர்க்க அவன் என்ன சொன்னான், நான் செய்யலப்பா, கிறிஸ்டியன்ஸ் தான் இதை பண்ணிட்டாங்க, ஆக அவர்களை சும்மா விடக்கூடாது என்று சொல்லி அந்த நாளிலிருந்து கிறிஸ்தவர்களை துன்புறுத்த ஆரம்பித்தான். அவர்களை நாய்களுக்கு வேட்டையாட அல்லது சிங்கங்களுக்கு உணவாக கொடுத்தான். தன்னுடைய தோட்டத்திலே எரிபந்தங்களாக அவர்களை அப்படி வைத்து அவர்கள் தலை மீது எண்ணெயெல்லாம் ஊற்றி திரியை வைத்து அவர்களை கொளுத்தி இரவிலே அவன் கிறிஸ்தவர் மக்களை எல்லாம் விளக்காக பயன்படுத்தி பல கொடுமைகளை செய்தான். சிலுவையிலே அடித்தான். இப்படி பலவிதமான காரியங்களை அவன் செய்தான். இவனுடைய இந்த காலகட்டத்திலே தான் செயின்ட் பால் அண்ட் செயின்ட் பீட்டர் தேவர் மாட்டேன் ரோமாபுரியில பவுலும் பேதுருவும் இரத்த சாட்சியாக மறிக்கிறார்கள். இந்த காலகட்டத்திலே இப்படி நடந்திருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே எழுதுகின்றார் லூக்கா நற்செய்தி 70வது வருஷத்திலே. அப்பொழுதுதான் ரொம்ப கஷ்டங்கள், அந்த கஷ்டங்களை எல்லாம் தாங்குவதற்காக மக்களுக்கு அவர் எழுதுகின்றார். ஓநாய்களுக்குள்ளே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல நான் உங்களை அனுப்புகின்றேன். அவ்வளவு தூரம் போக வேண்டாம், 70வது வருஷத்துக்கோ 60வது வருஷத்துக்கு போக வேண்டாம். இப்போ நடக்கின்றது. செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி இந்த போன மாதத்தில் பல்லாரி டிஸ்ட்ரிக்ட்ல சென்னஹள்ளி என்கின்ற இடத்துல ஒரு 6 கிறிஸ்டியன் ஃபேமிலி அவங்க எல்லாம் கூட்டிக் கொண்டு இந்த ஃபண்டமெண்டல்ஸ் என்று சொல்லுகிறவர்கள் வந்து அவங்க எல்லாரும் அடித்து துன்புறுத்தி உங்கள் விசுவாசத்தை நீங்கள் விட்டுக்கணும், இல்லைன்னா கொலை பண்ணிவிடுன்னு சொல்லி மிரட்டி அனுப்புகிறார்கள். போன மாதம் 10ஆம் தேதி மாஸ்டர் முன்ஷி தாடா இவர் வந்து பீகார்ல பாத்பரி என்கின்ற ஒரு கிராமத்தில் இருக்கார். 3 பிள்ளைங்க, மனைவி. அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சி அவரை இழுத்து கொண்டு போய் டார்ச்சர் பண்ணி அவரை கொலை பண்ணிட்டாங்க. போன மாதம் 10ஆம் தேதி. 28ஆம் தேதி, அதாவது போன வாரத்தில் பிரீஸ்ட் லியூ மாச்சோன், சைனாவில் கத்தோலிக்க ஃபாதராக இருக்காங்க. அவரை வந்து அவருடைய பேரண்ட்ஸ் ஹாஸ்பிட்டலில் பார்க்கறதுக்காக போகிறாரு. அந்த ஹாஸ்பிட்டலில் அவரை அரெஸ்ட் பண்ணி கடுமையாக எங்கேயோ கூட்டிகிட்டு போயிட்டு அவரை டார்ச்சர் பண்ணாங்க. என்ன டார்ச்சர் தெரியுங்களா? கண்ணில் வந்து ரொம்ப பிரைட்டாக லைட் அடிக்குது, எதையுமே பார்க்க முடியாது கொஞ்ச நாளைக்கு. காதுகிட்ட வந்து ரொம்ப பெல் அடிக்குது, அதிக சத்தத்தோட பெல் அடிக்குது, பெரிய பெல்லு கொண்டாங்க, காது கேட்டாங்க. இதையெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் 17 நாள் கழிச்சு அவர்கள் விடுதலை பண்ணாங்க. இன்று வரையிலே இதெல்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. நமக்கு தெரியும், 1999ஆம் வருஷத்தில் கிரஹாம் ஸ்டெயின்ஸ் அவர்களும் அவருடைய 2 பிள்ளைகளும் உயிரோடு கொளுத்தப்பட்டார்கள் என்று சொல்லி. ஓநாய்களுக்குள்ளே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புகிறது போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லுகிறார்கள். இன்றைக்கு தேதியில 2600 லட்சம் கிறிஸ்தவ மக்கள் துன்பப்படுத்தப்படுகிறார்கள். 2600 lakhs of Christians are persecuted today. மோசமான காலகட்டத்திலே வாழ்ந்து வருகின்றோம். கிறிஸ்தவர்கள் வாழாமல் இருக்கக்கூடிய நாடுகள் 10 நாடுகளிலே இந்தியாவும் ஒரு நாடாக இருக்கிறார். ஆபத்தான கிறிஸ்தவர்கள் வாழ்வதற்கு ஆபத்தான இடங்கள் என்று சொல்வோமேயானால் இந்தியாவும் அதில் இருக்கிறது. நார்த் கொரியா, ஆப்கானிஸ்தான், சோமாலியா, லிபியா, பாகிஸ்தான், எரித்ரா, இதுவும் ஆப்பிரிக்காவில் இருக்கிறது, சூடான், யெமன், ஈரான் அண்ட் இந்தியா. இந்த இடங்களிலே கிறிஸ்தவர்கள் வாழ்வதற்கு ஆபத்தாக இருக்கின்றது. ஆனால் இந்த ஆபத்துகள் இருந்தாலும் நமக்கு பெரிய ஒரு ஆறுதல், ஒரு தைரியம் என்ன என்றால், அந்த ஆபத்திலேயும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அதான் அந்த பழைய பாட்டு காலத்தில் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 3 பேரை நெருப்பு சூளையில போடுறாங்க. 4வது ஒருவர் அவர்களோடு உலாவிக் கொண்டே இருக்கின்றார். ஆக ஆபத்திலும் அஞ்சாத சாட்சி, அதுதான் கிறிஸ்தவர்கள் இன்று வரை கடைபிடித்துக் கொண்டு வருகிறார். டேரிங்
witness in dangerous situation. இரண்டாவது, அடுத்தவனை அன்பு செய்கின்றதிலே சாட்சி. Loving others, witness through love. இந்த லூக்கா 10ஆம் அதிகாரத்திலே 24 வசனங்களிலே இந்த சீடர்கள் 70 பேரை அனுப்புகிறதை பற்றி சொல்கிறார். அது முடிந்த பிறகு 25 37 வரை குட் சமாரிட்டன் அந்த பேரபிள் அங்கே வருகிறது. எல்லாருக்கும் தெரிந்து அதை பற்றி டீட்டெயிலாக நாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு நியாயசாஸ்திரி நித்திய ஜீவனை சுதந்திரக்கு நாம் என்ன செய்யணும் கேட்கிறார். நியாயப்பிரமாணத்தில் என்னப்பா சொல்லியிருக்குன்னு இயேசுநாதர் கேட்கிறார். கடவுளை நேசிக்க வேண்டும், முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும், முழு பலத்தோடும், முழு சிந்தையோடும் அன்பு கூற வேண்டும். அதுபோல உன்னை நேசிக்கிறது போல அடுத்தவனை பிறனையும் நீ நேசிக்க வேண்டும் சொல்லி இருக்குது அப்படின்னு சொல்றார். இயேசுநாதர் சொல்றார், நீ நிதானமாக உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், நீ பிழைப்பாய் வேண்டும். அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி, இந்த பிறன் நேசிக்கிறாங்கன்னா அந்த பிறன் யாரு அப்படின்னு கேட்கணும். அதுக்குதான் இந்த உண்மையை இயேசுநாதர் சொல்றாரு. ஒருவன் பிரயாணத்திலே கள்ளர் கையிலே அகப்படுகிறான். கள்ளர் கையிலே அகப்பட்டு வஸ்திரங்களை அவர்கள் உருவிக்கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டுவிட்டு போனார்கள். நடந்துவிட்டது. ஒருத்தனுக்கு ஆபத்தில் இருக்கிறான், சாவு அவனை அணுகி கொண்டிருக்கிறது. இந்த தருணத்திலே ஆசாரியன் வருகிறான், கண்டும் காணாமல் போய்விடுகிறான். லேவியன் வருகிறான், கண்டும் காணாமல் போகின்றான். ஆனால் ஒரு சமாரியன் வருகின்றான். அந்த சமாரியன் அவன் என்னென்ன செய்தான்னு சொல்றாங்க பாருங்க. 33ஆம் வசனத்திலே, பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுரை, முதல்ல அவனை பார்க்கிறான், இரண்டாவது மனதுருக்கம் கொள்கிறான், அப்புறம் கிட்ட அவனுடைய காயங்களிலே எண்ணெயும் திராட்சரசத்தையும் வார்க்கின்றான், காயங்களை கட்டுகிறான், அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றிக் கொள்கிறான், சத்திரத்துக் கொண்டு போய் அவனை பராமரிக்கிறான். இவ்வளவு காரியத்தையும் அவன் செய்கிறான். அதுவும் அவனுடைய செலவிலே செய்கிறான். அவன் அடிபட்டது யாரு, என்ன இனம், அதெல்லாம் அவனுக்கு தெரியாது. ஆனால் அவன் தேவையிலே அவன் இருக்கிறான். அவனுக்கு உதவி தேவைப்படுகிறது. அந்த உதவியை இவன் செய்கின்றான். அங்க இப்படியெல்லாம் இந்த நல்ல சமாரியன் செய்ததை சொல்லிவிட்டு இந்த நியாயசாஸ்திரி அவரிடத்தில் கேட்கிறார், இப்பொழுது உனக்கு என்ன தோன்றுகிறது? யார் இந்த அடிப்பட்டவனுக்கு பிறனாக இருந்தான்? Who was his neighbor? இவன் சொல்றான், அவனுக்கு இரக்கம் காட்டினவனே அவன் தான் அவனுடைய நேபரா இருந்தான். அப்பொழுதுதான் இயேசுநாதர் சொல்கிறார், நீயும் போய் அப்படியே செய். Go and do likewise. நீயும் போய் அப்படியே செய் என்று சொல்கிறார். இவன் ஒரு லாயர். அவன்கிட்ட கேள்வி கேட்குது, இயேசுநாதர்கிட்ட கேள்வி கேட்கிறவன் ஒரு லாயர். எல்லாம் நியாயப்பிரமாணத்தை கரைத்து குடித்தவன், படித்தவன். அவன் பிறனை நேசிக்க வேண்டும் என்று வேதத்திலே சொல்லியிருக்கிறது. அதன்படி அவன் அதை நேசிக்கின்றான். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே படித்ததை தான் இயேசுநாதர் கிட்ட அவன் சொல்றாங்க. உபாகமம் 6:5 என்ன சொல்லியிருக்கிறதோ அதனை இயேசுநாதருக்கு அவன் சொல்றாங்க. முழு இதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும் இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுள். நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசு. கடவுளை நீ முழுமையாக நேசிக்கணும். அடுத்தவனை நேசிக்கணும்ன்றதுக்கு லேவியராகமம் 19:18 சொல்லப்பட்டிருக்கிறது. 19:18 of Leviticus. பழிக்கு பழி வாங்காமலும், உன் ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும், உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிலும் நீ அன்பு கூற வேண்டும். பரனை நேசி பிறனை நேசி, இதுதான் கிறிஸ்டியானிட்டிங்க. கிறிஸ்து சொல்லுகின்ற அன்பு மொழி என்னன்னா, பரனை நேசி, முதல்ல கடவுளை நேசி, அப்புறம் பிறனை நேசி. இப்போ பரனை நேசித்தாயிற்று, பிறனை நேசிக்க வேண்டும். இதுதான் இந்த சொல்லப்பட்ட
இந்த பிறன் யார் அப்படின்னு யூதர்களுக்குள்ளே ஐடியா என்னன்னா, என்னுடைய பிறன் யாரு? பக்கத்து வீட்டுக்காரங்க, அடிபட்டு விழுந்து கிடக்கிற கிடைக்கல, அவன் கிடையாது. என்னுடைய குலத்தை சேர்ந்தவன் அடுத்த யூதன் தான் எனக்கு பிறன், வேற யாரும் கிடையாது. என்னுடைய இனத்தான், என்னுடைய குலத்தை சேர்ந்தவன், என்னுடைய சகோதரனாக இருக்க தகுதி உள்ளவன் இன்னொரு யூதன். வேற எந்த ஜாதியும் கிடையாது, வேற எந்த யாருமே எனக்கு பிறன் அல்ல அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் லேவியராகமம் 19:18 வாசித்த இவனுக்கு லேவியராகமம் 19:34 எழுதியிருக்கிறது தெரியலையா? 34 1934. உங்களிடத்தில் வாசம் பண்ணுகிற அந்நியனை சுதேசி போல எண்ணி, உன்னிடத்தில் வாசம் பண்ணுகிற அந்நியன் யாரே இருக்கோ அவனை சுதேசியாக நீங்கள் உங்களில் அன்பு கூறுகிறது போல அவனையும் அன்பு கூறுவீர்களாக. நீங்களும் எகிப்து தேசத்தில் அந்நியராய் நீங்களும் ஒரு விதத்தில் அந்நியரானீங்கள எகிப்து நாட்டுல. அப்பொழுது யாரே ஒரு அந்நியராக இருக்க உங்க மத்தியில வாழக்கூடிய ஒரு அந்நியர், அவர்களை நீங்கள் நேசிக்க வேண்டும் என்று இதே நியாயப்பிரமாணம் தான் சொல்கிறது. ஆக அந்த நியாயப்பிரமாணத்தை அவன் கடைபிடிக்க தவறிவிட்டான். ஆக go and do likewise, நீயும் போய் அப்படியே செய். என்ன சொல்றாங்கன்னாக்கா, உன்னுடைய ப்ரொஃபஷனும் உன்னுடைய பிராக்டிஸும் ஒன்றாங்க. உன்னுடைய பிலீஃப் அண்ட் உன்னுடைய பிஹேவியர் இது ரெண்டும் மேட்ச் ஆகும். அப்பொழுதுதான் நீ கடவுளை நேசிக்கிறவனாகவும் பிறனை நேசிக்கிறவனாகவும் இருப்பாய். உன்னுடைய நம்பிக்கையும் உன்னுடைய வாழ்வும் இது ரெண்டும் ஒன்றாக, உன்னுடைய வார்த்தையும் உன்னுடைய விசுவாசமும் உன்னுடைய வாழ்வும் ஒன்றாக இருந்தால் மட்டுமே தான் நீ கடவுளை நேசிக்கிறவனாக இருக்க முடியும். ஆக இந்த அன்பு காட்டுதலின் மூலமாக நாம் சாட்சியாக இருக்க முடியும். மூன்றாவது, இந்த லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் 38 42 வரை மார்த்தாள் மரியாள் கதை சொல்லப்படுகின்றது. அருகாமையை ஆசிக்கும் அன்பு. முதலிலே நாம் பார்த்தோம் ஆபத்தில் அஞ்சாத சாட்சி. இரண்டாவது நாம் பார்த்தோம் அடுத்தவனை அன்பு செய்வதிலே இருக்கின்ற சாட்சி. மூன்றாவது அருகாமையை ஆசிக்கின்ற சாட்சி, அதாவது desiring the presence of the Lord and studying the word of God. Desiring the presence and studying the word, அதன் மூலமாக ஒரு சாட்சியாக நாம் இருக்க அழைக்கப்படுகிறோம். இந்த ரெண்டு பேருமே இயேசுநாதரை உபசரித்தவர்கள், எல்லாருக்கும் தெரியும். சிஸ்டர்ஸ், லாசரினுடைய பிரதர், அதெல்லாம் தெரியும். ஆனால் இந்த மரியாள் எப்பொழுதுமே இயேசுவின் பாதத்தை நாடி வருகின்ற ஒரு பெண்மணியாக இருக்கிறார். 3 இடத்துல மரியாளை பற்றி சொல்லியிருக்கு பைபிள்ல. அந்த 3 இடத்திலேயும் இயேசுவின் பாதம் தான் அவனுக்கு கதியாக இருக்கிறது. ஒன்று இங்கு லூக்கா 10ஆம் அதிகாரம் 39 நாம் வாசிக்கிறோம். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால், அவள் இயேசுவின் பாதத்தரையில் உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். இது ஒரு இடம், சரிங்களா? இரண்டாவது, அதே யோவான் 11ஆவது அதிகாரம் 32ஆவது வசனத்துக்கு வாங்க. லாசரு மரித்துவிட்ட சூழ்நிலையிலே நடக்கின்ற ஒரு நிகழ்ச்சி. ஜான் 11:32. இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடன் அவர் பாதத்தில் விழுந்தார். அங்கேயும் பாதப்படியிலே இருக்கிறார், இங்கேயும் பாதப்படியிலே விழுந்து விடுகிறார். இன்னொரு வசனம் பாருங்க, 3வது ஒரு குறிப்பு, யோவான் 12:3. இங்கேயும் அதை பார்க்கலாம். அப்பொழுது மரியாள் விலையேறப்பெற்ற நடதம் என்னும் தைலத்தை இயேசுவின் பாதங்களில் ஊற்றி தன் தலைமையினால் கொடுத்தார். அந்த 3 இடங்களிலேயும் இயேசுவின் பாதத்தை நாடுகிறவள். அந்த பாதத்திலே அவளுக்கு கிடைக்கக்கூடிய அனுபவம், ஆசீர்வாதம், ஒரு போதனைகள்லாம் மிக மிக அதிகமாக இருக்கிறதை உணர்ந்து இந்த மரியாள் இயேசுவின் பாதத்தை நாடி வருகின்றதை பார்க்கின்றோம். இந்த being at the feet of Jesus and at the presence of Jesus, we can learn so many things. இயேசுவுடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக, இயேசுவுடைய பாதத்தண்டை வேதத்தை படிக்கின்றவர்களாக நாம் இருக்கின்ற பொழுது, அந்த படிப்பும் அதற்கேற்றபடி வாழ வேண்டும் என்கின்ற சாட்சியம் நமக்கு அதிகமாக இருக்கிறது. ஒரு
வசனம். சங்கீதம் 27:4. Psalms 27:4. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், ஒன்றை நான் கேட்டேன், கடவுள் கேட்டேன், அதையே அதையே நான் நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நான் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நான் நாடுவேன். யோசிச்சு பாருங்க, 6 மாசமா நம்ம என்ன பாடுபட்டிருக்கிறோம். அந்த 6 மாசத்துக்கு பிறகு ஏதோ கொஞ்சம் பேரால் தொழில் கொண்டு கர்த்தர் கிருபை செய்திருக்கார். அநேகர் வர முடியாத சூழ்நிலை இருந்தாலும் இந்த ஆலயத்தில் அவரை தொழில் கொண்டு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். ஆக அந்த one thing I have desired of the Lord, that I will seek after, that I may dwell in the house of the Lord all the days of my life, to behold the beauty of the Lord and to inquire in his temple. ஆலயத்திலே உட்கார்ந்து ஜெபித்து எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்ளுகின்ற அவருடைய பாதத்திலே அமரக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் எனக்கு தேவை என்று அங்கே தாவீது ராஜா சொல்லுகிறதை பார்க்கின்றோம். ஆக இதன் மூலமாகவும் நாம் சாட்சி பெற அழைக்கப்படுகிறோம். மாற்றால் அநேக காரியங்களிலே கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அவருக்கு அது செய்யணும், இது செய்யணும் என்கின்ற உபசரிப்பிலே அதிகமாக அவர் நிலை கொண்டிருக்கிறார். ஆனால் தேவையானது ஒன்று, அந்த ஒன்றைத்தான் இந்த மரியாள் தெரிந்து கொள்கின்றார். அது நல்ல பங்காக இருக்கின்றது. வேதத்தை படித்து தியானித்து அவருடைய பாதத்தில் இருக்கின்றது. அதுவும் ஒரு பெரிய சாட்சியாக இருக்கின்றது. ஏனென்றால் Bible provides us wisdom for all our life. Bible puts us in communion with God. Bible is a good part and cannot be taken from Him. எவ்வளவுதான் வேதத்தை படித்தாலும் அது நமக்குள்ளே இருக்கும். அதை யாரும் எடுத்து விட முடியாது. இப்படிப்பட்ட காரணங்களாலே இயேசுவின் பாதத்தை நாடி வேதத்தை படித்து அது சொல்லுகிறபடி வாழ்ந்து சாட்சியாக இருக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆபத்தில் அந்தாத சாட்சி, அடுத்தவரை அன்பு செய்யும் சாட்சி, அருகாமையை ஆசிக்கும் சாட்சி, இவைகளிலே நிலைத்திருந்து ஆண்டவருக்கு பிரியமாக வாழ கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென். அவரும் எழுந்து நின்று 88வது பக்கத்தில் இருக்கின்ற அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை பக்தியினையோடு அறிக்கை செய்வோம். புத்தகத்தில் 88வது பக்கம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியானவரை கன்னிமரியால் உற்பத்தித்திருந்தார். பொதுவில்லாத உண்டாகி பாடப்பட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கப்பட்ட பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்தினார். பரமண்டலத்திற்கு ஏறு சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலதுபார்சத்தை வீற்றிருக்கிறார். அவருக்கு உயிரோடு மரித்தோரை நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக பரிசுத்தவையும் பரிசுத்தவான்களை ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர ஒழுங்குதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். அமர்வோம். அறிவிப்புகளை செய்கிறோம். திருச்சபையின் அறிவிப்புகள். வருகிற ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணிக்கு ஞாயிறு ஆராதனை திருவிருந்துடன் நடைபெறும். இந்த மாதம் முதல் ஒவ்வொரு மாதமும் 2வது ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் திருவிருந்து ஆராதனை நடைபெறும். ஆராதனையில் பங்கு பெறுகின்றவர்கள் ஏற்கனவே உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து வழிமுறைகளையும் பின்பற்றி ஆராதனையில் பங்கு பெற அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இந்த நாளின் ஆராதனையில் கீபோர்டு வாசித்த திரு ஜோப் ஜெசோடியான் அவர்களுக்கு திருச்சபையின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆன்லைன் மூலம் மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணுகிறவர்கள் உடனடியாக அதன் விவரங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஏற்கனவே கடந்த வாரத்தில் உங்களுக்கு அறிவித்தபடி உங்களின் காணிக்கைகளையும் சப்ஸ்கிரிப்ஷன் கார்டு அனைத்தையும் ஆலயத்தின் மெயின் டோர் பக்கத்தில் வைக்கப்பட்டிருக்கும் ஆஃபரிங் பாக்ஸில் போட்டுச் செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இந்த வாரத்தில் தங்கள் பிறந்த நாட்களை காண இருப்பவர்கள் மிஸ்டர் ஜேம்ஸ் ரத்தன்ராஜ் இன்று தன்னுடைய பிறந்த நாளை கண்டிருக்கிறார். மிஸ்டர் பிரசன்னா 6ஆம் தேதி, மிஸ்ஸஸ் மெர்சி 8ஆம் தேதி, மாஸ்டர் ஹார்டி லியோனல் 10ஆம் தேதி தன்னுடைய பிறந்தநாளை காண இருக்கின்றார்கள். இவர்கள் யாவரையும் திருச்சபையின் சார்பில் வாழ்த்தி இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.
மிஸ்டர் ஜோஷ்வா அண்ட் மிஸ்ஸஸ் ஈவனிங் நசுமதி 6ஆம் தேதி தங்களுடைய திருமண நாளை காண இருக்கிறார்கள். இவர்களை திருச்சபையின் சார்பில் வாழ்த்தி இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்களை இவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். சீக்கிரமாக அதற்கு மருந்துகள் கண்டுபிடிக்க வேண்டும் என்ற வாஞ்சையோடு உங்களை
போதகர்களுக்காக, மிஷனரிகளுக்காக ஒரு ஊழியத்தை செய்து வருகிற அநேகருக்காக நாம் ஜெபிக்கின்றோம். அநேக சபைகளிலே அல்லது கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலைகளிலே வீடுகளிலே அழைத்து விடப்பட்ட மக்களுக்காக நாம் ஜெபிக்கின்றோம். அவர்களை நாம் ஆசீர்வதியும். அல்லது எங்களுடைய நாட்டுக்காக, நாட்டின் தலைவர்களுக்காக, நாட்டின் பல பகுதிகளிலே பல வன்மையான கொடூரமான செயல்கள் நடந்தே அநேகர் பாதிக்கப்பட்டும், கொல்லப்பட்டும், எரிக்கப்பட்டும் போகின்ற நிலையிலே நாங்கள் வாழ்வார்கள். எங்களுக்கு ஆபத்துகள் இருந்தாலும் பாதுகாக்கின்ற ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறார். நாங்கள் 3 பேராக இருந்தாலும் 100 பேராக இருந்தாலும் இன்னும் ஒரு ஆளாக எங்களோடு கூட உலாவுகிறார் என்கிற தைரியத்திலே, விசுவாசத்திலே எங்களுக்கு கொடுத்து வாழ்த்துகிறார். பிறகு நாட்களையும் திருமண நாட்களையும் கண்டிருக்கின்ற அனைத்து மக்களுக்காக நாம் ஜெபிக்கின்றோம். அவர்களை கூட நாம் தொடர்ந்து ஆசீர்வதியும். சுகவீனமாக இருக்கின்ற எல்லோருக்காக நாம் ஜெபிக்கின்றோம். தம்பி இவர்களுக்காக நாம் ஜெபிக்கின்றோம். ரூபன் அவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். தொலைராஜ் அவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். சஞ்சீவி அவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். மிஸ்ஸஸ் ரஞ்சிதம் அவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். இன்னும் எங்களுக்கு தெரியாமல் சுகவீனமாக இருக்கின்ற அனைத்து மக்களுக்காக கொண்டாடுகிறோம். எல்லோரையும் நாமே ஆசீர்வதித்து வழிநடத்தும். எங்களை உடைய பாதத்திலே தருகிறோம், ஏற்றுக்கொண்டு வழிநடத்தும். ஈஸ்வரனுடைய நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். நல்லதாவே. ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றைய எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இருந்தார். எங்களுக்கு விரோதமான குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட்டு பண்ணாமல் தீங்கிலே ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின்